கல்லெறியும் கூட்டத்தில் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தில் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. ஆமாங்க, பார்க்குறவங்க எல்லாருமே நாயை கல் எடுத்து தான் எரிஞ்சிருக்கீங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட்டிருக்கீங்களா, வாலாட்டிட்டு வரோம். நீங்கள் பண்ணது எல்லாமே பார்க்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்த நாயை கூட கல் எடுத்து எரிஞ்சு நாய் விரட்டுதுன்னு சொல்கிறீங்க. என்னுடைய பசங்க யாரையும் கடிக்க மாட்டாங்க, அன்புக்காக ஓடி வருவாங்க. பைபிள் ஒரு அழகான கதை இருக்குங்க. ஒரு பொண்ணை எல்லார் மேலும் கல் எறிஞ்சாங்க. அந்த பக்கமாக ஆண்டவர் வந்தார். அந்த பொண்ணை கல் எறியறதை பார்த்துட்டு அவன் மேலே கல் எறியாதீங்கன்னு சொன்னார். அப்போ இவளுக்கு 5 புருஷர்கள், இவங்க விபச்சாரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முத்திரை குத்துனாங்க. அப்போது கல் எறிஞ்சவங்களுடைய பாவத்தை கடவுள் கீழே எழுதி காமிச்சார். ஏசப்பா, நீ இன்னொரு பொண்ணோட எச்சியாக நடக்கிற, நீ சொந்த மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட எச்சியாக நடக்கிற, நீ உன்னுடைய சொந்த மகளோட தப்பாக நடக்கிற, நீ பொய் கணக்கு எழுதுகிற, இந்த மாதிரி நிறைய தவறுகளை ஏசப்பா அவங்க கீழே எழுதி காமிச்சுன்னு எல்லாம் விலகி போயிட்டாங்களாம். இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நம்ம ஒருத்தவங்க மேலே கல் எறியறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். யோசிப்பீங்களா?